இதோ பாருங்க கேரட்டுக்கு யூஸ் பண்ணது. இப்போ 1½ மாதம் ஆச்சு. கேரட் பாருங்க எப்படி இருக்குன்னு. வேர்ப்பூச்சி இல்லாமல் நல்லா போயிருக்கு. வணக்கங்க. என் பேர் சிவச்சந்திரன். நீலகிரி மாவட்டம் சோலூர் கிராமம் தோப்புக்கண்டி கிராமத்தில் வச்சு வரேன். இந்த மாதிரி தோட்டம் போடுறேன். ஒரு 2 ஏக்கரா கிட்ட செய்கிறேன். அதாவது கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, பீட்ரூட், கோஸு. ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸு. இதோட மருந்து அபிமான். இது 40 நாளில் அடிக்கலாம். இது ஆர்பிக்ஸு. இது 60 நாளைக்கு மேலே அடிக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஆட் பார்த்தேன் அபிமான் பற்றி. சரி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது புதுசாக இருக்கே, இது பண்ணி எதா கம்ப்ளைண்ட் வந்துருச்சா, எதா பிரச்சனை வருமே அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸு நான் கன்சல்ட் பண்ணேன். ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க பண்ணலாம், நீட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் ஒரு நம்பிக்கையாக வாங்கி அடித்தேன். ஃபஸ்ட்டு கேரட் பயிருக்கு அடிக்கல, ஃபஸ்ட்டு பூண்டுக்கு அடித்தேன். பூண்டோட ஈல்டு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த பச்சை தன்மை, அந்த மஞ்சள் எல்லாமே போய் நல்லா பச்சையாக இருந்துச்சு. செடி நல்லா இருந்துச்சு. தண்டு ஊக்கமாக இருந்துச்சு. அதாவது மினிமம்னா ஒரு அளவுக்கு நார்மலாக வரும். நான் அந்த செடி கூட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் வரும். நார்மலாக மருந்து அடித்தான். ஆர்கானிக் அடிக்காத முன்னாடி என்னோடய செடியோட இதே இப்படித்தான் இருந்துச்சு. அதை அடித்து 15 நாளில் என்னோடய செடி இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே அந்த மஞ்சள் தன்மை இல்லை, பச்சையாக இருக்குது. நல்லாவும் தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருந்துச்சு. இதோடது பார்த்திங்கன்னா கட்டாயிரும். இதோடது பார்க்கக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மருந்தோட இது நல்லா பவராகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி வேரும் பயங்கரமான வேர் எந்த குறையும் இல்லை. வேர்பூச்சி அந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அதோட தன்மையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மருந்தோட எஃபெக்ட் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் 40 நாளில் அபிமன் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்பிக்ஸ். இதோ பாருங்கள் கேரட்டுக்கு யூஸ் பண்ணது. இப்போ 1½ மாதம் ஆச்சு. கேரட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேர்ப்பூச்சி இல்லாமல் நல்லா போயிருக்கு. இந்த வரியாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வேர்ப்பூச்சி வரும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரதில்லை. அதாவது வேர் பாருங்கள் நல்லா த்ரோட்டாக போகுது. ஃபுல்லுமே கீழே லென்த்தாக இறங்குது. அதே மாதிரி செடி கிளியராக இருக்குது. ஒரு மஞ்சள் மேலாக பூச்சி வரும். இது எடுத்தாவே ஒவ்வொன்று பூச்சி வரும். அதெல்லாம் இதில் இருக்கிறதில்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. செடியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. கரெக்டாக அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருந்துச்சு. எடுக்கிற வரலும் அந்த பச்சைத்தன்மை, அந்த தண்டோட பிரெத்து அது பூராமே நல்லா அகலமாகவும் இருந்துச்சு, நல்லா ஈல்டாகவும் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலை. நம்பி வாங்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அடித்து எனக்கு நிறைய ஹீல்டு கிடச்சிது. நல்லாவும் இருந்துச்சு. அது அடித்ததுனால எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக விவசாயம் எடுத்தேன் நான்.